இந்த அலைன்ஸ்ல அதிமுக தலைமை அலைன்ஸ்ல 11 இடங்கள் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நீங்க சாட்டிஸ்ஃபைடா? நீங்க கேட்ட தொகுதி தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா? அதாவது எங்களுக்கு 50 தொகுதிக்கு எடுத்தாலும் திருப்தி இருக்காது தெரியும். ஆனால் கொடுக்கப்பட்ட தொகுதிகள் 99.5% எங்களது விருப்பத்தை நிறைவேற்றியிருக்க. நாங்கள் கேட்ட தொகுதிகளில் இருந்து தான் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதனால நாங்கள் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னும் சொல்ல போனா கேட்கிற எல்லா தொகுதியும் அவங்க கொடுக்க முடியாது. நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால யதார்த்தத்தை சொல்றேன். நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த கூட்டணியில் இடம்பெற்றோம். மகிழ்ச்சியாக தொகுதி பங்கீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கோம். தொகுதி பெயர்கள்லாம் வெளிவரப்ப நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அதுல ஒரு சிலருக்கு வாங்க முடியாமல் போயிருக்கலாம். அது யதார்த்தம் இல்ல. ஆனா வந்தது நீங்க பாத்தீங்கன்னா நான் கேட்ட தொகுதிகள் தான் 99.9% சொல்றேன். கரெக்டா? ஏன்னா ஒரு தொகுதி நான் எக்ஸ் கேட்டேன், ஒய் கொடுத்துருக்கலாம். பட் போத் ஆர் சேம். அவ்வளவுதான். அமமுக குக்கர் சின்னம் அதுதான் கடந்த முறை போட்டி இருக்கு. இந்த 11 தொகுதியிலும் எந்த சின்னத்துல போட்டி இருக்கு? குக்கர் சின்னம் தான். அதனாலதான் நான் சொன்னேன்ல, நீங்க எல்லாம் என்ன சொன்னப்ப ஒரு கட்சி போட்டியிடணும்னா ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டி அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி மினிமம் 11 or 12 தொகுதி எனக்கு கொடுத்துருக்கோம். we are happy. சிஎம் உள்ளிட்ட திமுக அதாவது ரூலிங் பார்ட்டி உங்களை என்ன விமர்சிக்கிறாங்கன்னா டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை கடுமையாக முன்வைக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றேன், திமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே காங்கிரஸை எதிர்த்துதான். அவர்கள் எமர்ஜென்சியில அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு எல்லாரும் போய் மிஸ்ஸாவில் ஜெயிலில் அடிபட்டு உதைப்பட்டு கிடந்தவன் என்பதே பெருமையாக சொல்லிக்கிறார். அவர்கள் அப்பொழுதிலிருந்து இன்று வரை மாறி மாறி திமுகவோட கூட்டணிக்கு செல்கிறார், காங்கிரஸோட. பாஜக அந்த நேரத்தில் கிடையாது. பாஜகங்கிற கட்சி 84 தொடங்கப்பட்டு 98 அம்மா அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் அவர்களோட பாராளுமன்ற தேர்தல் அலைன்ஸ் வச்சாங்க. 2004 அலைன்ஸ் வச்சிருந்தோம். மீண்டும் இப்பொழுது அலைன்ஸ் வந்திருக்காங்க. இன்னொன்று, டெல்லியில் போய் சந்திப்பதில் என்ன தவறு இருக்கு? ஏன்னா அது அங்கே ஆளுகின்ற கட்சி. உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு சபதமேற்று இங்கே எல்லோரையும் ஒன்றுபடுத்தியிருக்கிறார். நான் பலமுறை சொன்னேன், மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று 21 முயற்சி செய்து வருகிறார்கள். இன்றைக்கு அது நடந்திருக்கிறது. அதுபோல நாங்கள் எல்லாம் சுமூகமாக தொகுதி பங்கீடுகளை முடிக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாக எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். நான் அன்றைக்கு சென்றது கூட, நான் ஊடகங்கள் அன்றைக்கு டெல்லியில் சொன்னது போல தேர்தலை சந்திப்பதற்கான பல ஆலோசனைகளை எங்களுக்கு சொன்னார். அவரும் தேர்தல் நேரத்திலே இங்க வருகிறேன் என்று சொன்னார். அதுக்காக தான் சென்றோம். இதெல்லாம் சுமூகமாக கடந்த காலங்களில் பேசப்பட்டு இன்றைக்கு எந்தவித அழுத்தமும் இல்லாமல் நிறைவு கிடைத்திருக்கு. என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. பிஎம் இது கூட்டணி ஆட்சி, என்டிஏ அலைன்ஸ் கவர்மெண்ட்றாங்க. ஆனா அதுல ஒரு முரண் இருக்கு. அதுல நீங்க உங்களோட அலைன்ஸ் தானே. என்டிஏனால பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி. தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ இல்ல. எங்களுக்கு குழப்பம் இல்ல. ஊடகத்திற்கு திமுக ஆமா என்டிஏ கூட்டணியின் ஆட்சி. நான் தான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது எங்களது விருப்பம். அதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கோம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் உங்களுக்கு நிறைய நாஸ்டாலஜி மெமரிஸ் இருக்கு. ஒரு 9 years கழிச்சு நீங்க வரீங்க. அதை பத்தி ஈவன் நவ ஐ எம் ஃபீலிங் அம்மாஸ் பிரசன்ஸ் ஹியர். அம்மா அவர்கள், அம்மா கூட நான் 87 அவர்கள் கூட வந்திருக்கேன். அப்புறம் நான் 99 ஒரு நிர்வாகியாக வந்திருக்கேன். 2017 பிப்ரவரிக்கு அப்புறம் இப்பொழுது மீண்டும் அம்மா அவர்களின் அலுவலகத்திற்கு நான் அதே நினைப்போடு அதே தினகரனாக வந்திருக்கேன். அவ்வளவுதான். அதை தாண்டி வரும்.